ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்குது, அதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, அந்த அறுவை சிகிச்சை செய்யலாம். 3 மாதங்கள் கழித்து அதை செய்வதே நன்று. அதுதான் நமக்கு நல்ல காலம், கிரகசார காலம். அதுவே வெற்றியாகித்தார. உயிர் கண்டவில்லை மகளே, ஆனந்தத்தை அடைவாய். அந்த வழக்கில் நீ ஜெயிப்ப. 1.5 வருடம் பொறுத்துமே இருக்குதா, அதை பற்றி மறந்துடுடா, எல்லாம் நல்லா நடக்கும். போ. நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி பிள்ளை ஒரு பக்கம், என்ன செய்ய முடியும்? ராமர் ஒரு பக்கம், சீதை ஒரு பக்கம். அடுத்து பெங்களூர்லேருந்து மகனின் வாழ்வை பற்றி, பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரும் உண்டா? முன்னால் வந்துடுங்க. சனீஸ்வர பகவான் கோயில் உங்கள் ஊரில் இருக்காயா? எங்கே இருக்கு? கும்பிட்டுருக்கீங்களா அங்கே போய்? ஏன் அப்படி கேட்டேன்? சனி பகவானுடைய பார்வை 12.25 வருஷம். அவருடைய கண்களை திறந்து பார்த்து விட்டார் என்றால் விசித்திரமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் நடக்கும். ஆகையினால் சனி பகவானுடைய கண்களை மூடி வைத்திருப்பார்கள். அவர் மனக்கண்ணால் பார்க்கிறதுனால தான் மக்களுக்கு ஆயுளுக்கு கண்டம் வராது. ஆனால் ஒரு சில கஷ்டம் மட்டும் வரும். அந்த கஷ்டம் அவனை அழிக்காது, பக்குவப்படுத்தும். இப்பொழுது நான் அந்த கண்களை வைத்து பார்த்தேன். உன் குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் கடன்களால் குழப்பமும் ஒன்பேல் கெட்ட பேரும் கேஸ் போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் விட்டு வேற என்னப்பா செய்யணும்? வர வச்சு தார ஜெயிச்சுக்கலாம். இந்தா வெற்றி உண்டு மகனே, நல்லா இருக்கு. 3 முறை என்னைய பார். மகனுக்கு என்னப்பா செய்யணும்? கால் விட்டுவாங்க. வாடா மகனே, நல்லா இருக்கியா? யாரெல்லாம் வந்தியே? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். இரண்டும் யாருப்பா? கேரளாவில் யாரும் கல்யாணம் முடிச்சிங்களா? அதர் ஸ்டேட்டில் யாரும் கல்யாணம் முடிச்சிங்களா? அந்த பெண்ணுடைய குடும்பம் யாராவது அதர் ஸ்டேட்டில் இருக்காங்களா? அப்போ நான் இவ்வளோ தூரம் எப்படி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. பே 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 காலை விட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குக்கா. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அதர் ஸ்டேட்னா லாங்குவேஜே அதர் ஸ்டேட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. என்ன நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்க. உங்களுக்கு தான் அது. மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க? இப்போ உங்களுக்கு இந்த பிரிவு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? அவனுக்கு தான் நான் சொல்லுறேன், பிரிந்திருக்கவனுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். இல்லாமல் இப்போ காப்பாற்றி தந்தால் போதுமாடா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டியோ இல்லை வேண்டாம்னு விரட்டி விட்டுருவோமா? நியாயவாதியான்னு பார்த்தேன், நீ மட்டும் காலில் விட்டு வா. மழையில் நனையாதீங்க. சரியாக கும்பிடலையே, இன்னொரு தடவை கும்பிட்டு வா. சும்மா கடமைக்கு சலிட்டு அடிச்சு வரான், அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா? வேற என்னப்பா வேணும்? வாழ வச்சு தாரேன், சந்தோஷமா இருங்க. பௌர்ணமிக்கு முத நாள் என்னையை பார்க்க வேண்டும். அவனுடைய மனைவி போட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட தரேன், ஜெயிச்சு தாரேன். குடும்பத்தை நல்லாக்கி தந்துடுறேன். அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஓராண்டுக்குள்ள தொழில் சம்பந்தமாக நஷ்டங்களும் மனவேதனைகளும் கடன்படக்கூடிய மனக்குழப்பமும் உனக்கு தோன்றியிருக்கும். நடந்துச்சா? அவைகள்லாம் மாறக்கூடிய நேரங்களை உருவாக்கி தரேன். மந்திர தந்திரங்கள் ஒன்றும் நடக்கலை. இது இயல்பாக நடந்த ஒரு தளர்ச்சி. தொழில் மாற்றம் தேவையில்லை, இடமாற்றம் தேவைப்படுகிறது. தொழில் மாற்றம் தேவையில்லை,
இடையில புகுந்து பேசினா விஷயம் தெரிய முடியாது. பொம்பளைகள் மூலம் வாயடக்கத்தோடு இருங்க. தொழிலில் பாதிக்கப்பட்டது யார்? இந்த மகன் தானே, அவருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடமாற்றம் தேவை. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உன் தொழிலை நல்லாக்கி தரேன். அதுவரை பொறுமையோடு யார்ட்டையும் எந்த விஷயத்தையும் தெளிவற்ற நிலையில் பேசுகிறாங்க. கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்கம்மா. நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, சாமிகிட்ட வந்து உட்காந்தாச்சுன்னா எல்லாம் கேட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. நடக்காது. வரலாம். நான் கொடுக்குற இந்த கனியில் உங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேறும்ப்பா. எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. உங்களை அருளால் தொட்டுட்டோம்னாலே உங்கள் எண்ணம்லாம் நிறைவேறியாச்சுன்னு அர்த்தம். வீண் குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் டிடி செத்து யாருக்கும் கொடுக்குறாங்க தம்பி. பொறுமையுடன் இருப்பாயாக. வெற்றியாக்கித்தாரேன். இதான் ஆரோக்கியத்தில் பங்கமில்லாமல் ஆக்கித்தாரேன். நல்லா இருங்க. பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பார்க்க வேண்டும். இந்தாடா. சரி, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு பெங்களூர். நீ பெங்களூரா? மைசூர் பக்கமா? பாயாதீங்க பாயாதீங்க. பாய் 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 பாயாதீங்க. நான் யாரை கூப்பிட நீங்கள் முண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பெங்களூர் 1 2 3 4 5 6. பெங்களூர் வந்து கர்நாடகா செல்லும் வழி. வாடாங்க. உங்களை இவ்வளோ துல்லியம் யார்? பேமொழி. ஏன் முதலே வர்ற அந்த பேமொழி? ஓ அப்படியா. இது யாரு? கால் வந்துட்டு வாங்க. அதில் ஆட்டுக்கறியா? இல்லை, அவர் சாப்பிடுவாருன்னு நினச்சி இதை வாங்கிட்டு சொல்லிட்டாரு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, அது புதியதல்லவோ. அது யாருமா? கல்யாணம் முடிச்சாச்சாமா? சரி. சொந்த மருமகனா அசல் மருமகனா? நீ இவங்க 2 பேருக்கு இடையில ஊடால அடிக்கடி வாரிய. பின்னால் போ, சேர்ந்துக்கிடா. சரி, ஓகே. இப்போ தான் நல்ல குடும்பம், புரியுதா? வாழக்கூடிய பிள்ளைக்கு தாய் பாசத்தில் அரவணைப்பில் அறிவுரையை அதிகம் சொல்லிட்டாரா புருஷனுக்கு இடைஞ்சலாயிரும். உண்மையா இல்லையா? அந்த இடைஞ்சல் நிம்மதியை கெடுத்துரும். அதனால தான் உன்னை ஊடால வராத, வெளியே போன்னு நான் சொல்லியிருக்கேன். தப்பாக நினச்சிடாத. நான் சொன்ன அர்த்தம் 1000 இருக்கும். இனிமேல் வாயை அடைக்கிறவளா நீ? இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக தொழிலால் மன கஷ்டமும் கடன்களும் இருக்கும். நாங்கள் குடியிருக்கிற வீடு யோகா உள்ளதாக இருக்கா அல்லது சரியில்லையா, எங்களுக்கு அது ஒரு மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு உன் மண்டையில் அடிக்கடி ஓடுது. கொஞ்சம் நாங்கள் செப்பரேட்டாக தனித்த முறையில் வாழலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு கருப்பசாமி எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, பகை இல்லாமல் எங்களுக்கு ஒரு வழி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் 2 பேர் உழவு சொல்லுங்க. உண்மையா இல்லையா? இப்போ ஊடால உள்ளவங்களை வெளியே போகிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? 2 கால் விட்டுவாங்க அப்படியே. எதுக்குமே வருத்தப்படக்கூடாது. எங்கிருந்தாலும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கா, அதுதான் வேணும். இப்போ புதுமையாக உங்களுக்கு ஒரு தொழிலை நான் காட்டுறேன். அதில் உங்களுக்கு வருமானத்தை வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? யாருக்கெல்லாம்? இது யாரு? உங்கள் பெற்றோர்கள். இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தனித்த முறையில் வாழ்வதே நன்று. பணமும் தார, தொழிலும் தார. மனக்குழப்பத்தை மறந்து விடு. யாரையும் பகைக்காதே.
அதை நான் சரியாக்கிடுவேன். நல்லா இது பக்கத்தில் வா, வா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. வேளாண்மை துறையில் இவா வந்து எம்டியாக இருப்பாள். அரசாங்க வேலையில் படிச்சு வருவான். ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பிள்ளைய மெடிக்கல் சம்பந்தமான படிப்புக்கு படித்து வழி வருவான். நீங்கள் வாங்க. அப்படி ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டை பற்றி யாருமே என்கிட்ட கேட்கல. புதியதல்லவோ தீண்டாமை என்பது, புதுமை அல்லவோ அதை நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, நீலகண்டரின் மனைவி சொன்னது. உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை உங்கள் ஜாதியை விட்டு வேறு ஜாதியில் கல்யாணம் முடிக்கக்கூடிய பிறப்பில் பிறந்திருக்கு. எப்படி தெரியும்? அதுவா தானே? அதுக்கு தான் இந்த பாட்டை பாடினேன். புதியதல்லவோ தீண்டாமை என்பது, அது புதுமை அல்லவோ நீயும் சொன்னது. ஆனால் இவளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நீங்கள் யார் தடுத்தாலும் அந்த வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும். ஆனால் அவள் மனது தெளிவு தான். கல்யாணத்தை நடத்தலாம், மனப்பூர்வமாக இருக்கலாம். சகோதரனே, உனக்கு கொஞ்சம் நெஞ்சம் சுடத்தான் செய்யும். மனதை பக்குவப்படுத்திக்கொள். கால் ஒன்று வாங்க. என்னம்மா நல்லது தானம்மா அது? என்ன அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பேசி கண்டிதன் இல்லாமல் பேசுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கை தான் முக்கியம். ஐ ஆம் ஏ மெச்சூர்ட். நான் மேஜர் ஆகிட்டேன். நான் ரொம்ப தகுதி உடையவனாகிட்டேன். சட்டம் எங்கள் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வளர்த்ததுக்காக நான் அடிமைப்பட்டு இஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ என்னால் முடியாது. அப்படிங்கிறத பேசக்கூடிய அளவுக்கு உன் பிள்ளைய அறிவை வளர்த்து வச்சுருக்க நீ. அப்படி பேசி வாதம் பண்ணி நீ ஏளனமாகிறத விட, மகளே நீ நல்லாருன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது சந்தோஷம். மகளே சந்தோஷம், நல்லது. உன் வாழ்வு உயரும், வெற்றி உண்டு வர. அதை நான் வெற்றியாக்கி தரேன். 3 மாதம் பொறுமையாக இந்தாடா தம்பி. கோபத்தை அடக்கு, குணத்தை பெருக்கு, புண்ணியத்தை போயிட்டாங்க. போயிட்டாங்க. இந்தா ஐஸ்வர்யமார் வாடா. உனக்கு வருமானம் நிறைய கிடைக்கும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொடு. பெற்றோர்களுக்கு நலமடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை. பெங்களூரா உங்களுக்கு? எங்கெல்லாம் எங்கிட்டு? அதான் எல்லைன்னு சொல்லிட்டேன். 1 2 3 4 5 6 1 மில்க் டைரி பேக்கரிஸ். அடுத்து அங்காளம்மன், முருகன். பால் பண்ணை எங்கே இருக்குது? பால் பண்ணை டைரி இருக்கா? வாங்க வாங்க. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியா பக்கத்துலையா? சபாஸ். கால் வந்துட்டு வாங்கோ. இடமோ சுகமானது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சதா காலகட்டமும் கவலையும் மன வருத்தமும் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குமே. இருக்கா? அம்மா அமைதியாக இருக்குமா? இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பணங்களை நஷ்டமாக்கி மனவேதனை அடைந்து தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து முட்டாள்தனமாக பணத்தை விட்டுட்டோமாடா அப்படி சொல்லி வேதனைப்பட்டுட்டியே. உண்மைதானா? கால் வந்துட்டுவாங்க. சரி கருப்பசாமி, ஓகே. வேறு என்னப்பா வேணும்? சொத்து முடிச்சு தரோம்னு உத்தரவாயிடுதுடா. அந்த பிரச்சனை 4 பேர் எதிரியாக இருக்கான். அடியாளெல்லாம் வச்சு உங்களை மிரட்டு தான். அத்தனையும் நான் அடிச்சிட்டேன். போ, ஆபத்து வரான்னு சொல்லிட்டேன்.
போயா இருந்தால 10 ரூபா கருப்பசாமி ஜிக்கான அவன் ஜிக்கானு வா பக்கத்தில் அப்படியே பௌர்ணமிக்கு முதல்ல நீ மட்டும் வாயாங்க அந்த சொத்துலேருந்து மண் அழிட்டு வா. ஓ நான் பார்த்துக்கிறேன் நல்லா பெரியா வாயா. பெங்களூரா பொய் சொல்லுதியா? அப்படியா பெங்களூரு கரெக்டு தான். ஏன் அழுதாய் ஏன் அழுதாய்? என்ன வேணும்? உன் பையனுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி கொடுத்துருவேன். பையன் என் சொல்ல கேட்க மாட்டேக்கானே, புரியுதா? பையனுடைய ஜாதகம் நல்லா இருக்கு. சனி பகவானுடைய பார்வை நடந்துக்கிட்டு இருக்கு. தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். ஆமாம், வெற்றியாகி தரேன். வேறு எதுவும் உண்மைகளை சொல்லணுமா? தொழிலை பற்றி பிரச்சனை நான் நடத்தி தந்துடுறேன், நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன். வேறு எதுவும் உண்மைகளை சொல்லணுமா? அண்ணன் பெரிய மருந்தன் ஒன்றை போய் குழப்பாண்ணா விடு. என்னப்பா முருகா, இந்தாப்பா தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். இந்த தொழிலுக்கு லாபத்தை தரேன். ஓ கருப்பசாமிக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலியான பக்தர் திருநெல்வேலி. தெய்வமாயம் சுப்பிரபாதம். கருப்பசாமி, நான் ஒரு வேலையை கெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த தொழில் எனக்கு அமையுமா அமையாதான்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் சம்பந்தமாக முடிவு. திருநெல்வேலியா? திருநெல்வேலி எந்த இடம்? நீங்கள் வைந்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில்லையா? தொழில் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்? அப்படியா? கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு சொந்த ஊர் பிறந்த ஊர் திருநெல்வேலி இல்லையே? சரி பூச்சலி, என்கிட்ட போய் சொன்னால் கிச்சா பிச்சா போட்டுருவோம், தெரிஞ்சுக்கா. தொழில் சம்பந்தமாக என் மகனுக்கு வேலை அமையணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க, மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க. உன் மகனுக்கு வேலை இருக்குது, நீ எதையோ சொல்லிட்டு உள்ள வர. உன் மகன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான மதுரையில் என்ன? சரி, திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க. எந்த ஊருடா? யாரெல்லாம் வந்தியப்பா? யாரெல்லாம் வந்திய? இது யார் அம்மா? நிலவுக்கு என் நீளம் ஏனடி கோவம். இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சிருக்கேடா? இல்லை. இப்போ உனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும். நீ எந்த பெண்ணை விரும்பினாலும் நடக்காது. நீ எந்த பெண்ணை விரும்பினாலும் நடக்காது, அது தோல்வியாகும். இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய காலம் ஐப்பசி மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வா. நீ உட்காருக்கா. அவன் தானே இளைஞன், நம்பிட்டுமே. பின்ன வேற என்னடா வேணும்? முடிச்சு தர, எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். வெற்றி அடைவாய் மகனே, வேலையும் கிடைக்கும், புண்ணியத்தை அடையும். கால் வந்துட்டு வாடா தம்பி. கருப்பசாமிக்கு மகன் ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. பையனுக்கு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? நீ எதுக்கு கேட்டு வந்திருக்க? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கற்றுன்னு கத்துறேன். மகனுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருன்னு கேட்டோம்ல, வந்தாங்களா அவங்க? அச்சா பச்சா கிச்சா வாடா பக்கா வா. வெற்றிவேல் முருகனுக்கு. முருகா, திருச்செந்தூர் செந்தமிழ் குமரா, முருகப்பெருமான் வாரார பேர் கேட்டாங்க. என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடுறா தம்பி. நல்ல நல்ல உட்கார், நிமிந்து உட்காரு.
ஸ்திரீ வசியமாக சுவாகா. கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. தாய் வழியில் உள்ள உறவினர்களுக்கும் தந்தை வழியை சார்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் உறவுகள் நெருக்கத்தில் குறைவு இருக்கும். இருக்கா? ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பங்களுக்கு மாந்திரிகத்தால் குறைகள் நடந்திருக்குமோ என்ற பிரச்சனைகள் வீட்டில் இருந்திருக்கும். ஏன்னா கடந்த காலங்கள். ஆனால் உன்னுடைய கல்யாண சொந்தமான விஷயத்தில் சொந்தத்தில் உனக்கு பெண் கிடைக்காது. அதை நீ மறந்து விடு. தைப்பூசத்துக்குள் உனக்கு திருமண காலம் வெற்றியாகும். நல்லா இருக்கு. காலோன்ட்டுவாமா. கர்மசாமிக்கு நீ வரும்போது அரவாளை தூக்கிட்டு பின்னால் ஒருத்தன் வரான். அது யாரு? கால் வந்துட்டு வா. ஆவ் 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 ஆவ். உட்கார முடியாதாக்கா? மனசை மட்டும் பக்குவப்படுத்து. உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி தந்தால் போதுமா? அதான் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன செய்யணும்? செய்வன கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது. அத்தனையும் போய் நம்பாத. கிரகங்கள் சரியில்லை. ஓராண்டு காலங்களாகவே பிள்ளைகளுக்கு வருமானம், உடல் ஆரோக்கியம், அமைதி குறைவு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் மாற்றி வெட்டியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. சேவல் பறக்கு பாரியா கத்த 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 கத்தன்னு. மேக்கப் என்ன சொல்லையா? சேவக்கோழி அறுப்பீங்களா எங்கேயாவது? இதுக்கு முன்னால் அறுப்பீங்களா? அந்த பழக்கம் உண்டா? கொடுக்க வேண்டியது இருக்குது. வெற்றியாக்கி தரேன். என்ன ஆடி 30க்கு பிறகு வெற்றியாக கல்யாணம் சம்பந்தம் நடக்கும். யாருல கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. யாருக்கு? சகோதரர்களுக்கும் எனக்கும் மனப்பிரச்சனை இருக்குன்னு காட்டுவது யாருப்பா? சொத்து சம்பந்தமாக வில்லங்கமும் பிரச்சனை உடையவங்க யாரு? இதில் திருநெல்வேலி யார்? இதில் நீங்கள் போங்க, அங்கே உட்காருங்க. கலக்க சும்மா வந்து நிறைஞ்சி நிற்கிய. திருநெல்வேலி கூப்பிட்டா திருநெல்வேலி டவுனு, பாளையங்கோட்டை, சமாதானம்